கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஜைன் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்கள் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு எபிசோடிலும் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஜெபத்தை எப்படி கேட்கிறார் என்று ஒவ்வொரு பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒருவர் யார் என்றால் எஸ்தர் சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த எஸ்தர் சரித்திரம் என்றாலே ஒரு வரலாறு, இது ஒரு வரலாறு என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதாகமத்திலே 2 பேருடைய பெயர்கள் மாத்திரமே வேதத்தை சரித்திரத்தை ரூத் சரித்திரம், எஸ்தர் சரித்திரம் என்று பார்க்கிறோம். இந்த எஸ்தரின் சரித்திரம் இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர், ஆண்டவர், தேவன் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லாதபடிக்கு தேவன் அதற்குள்ளே எப்படி கிரியை செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நினச்சிருக்கிறோம் மனுஷன் சண்டை போடுறான், மனுஷனுக்குள்ளே இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவர்களை காப்பாற்றப்பட்டது என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் இவர்களுக்காக யுத்தம் செய்து இந்த யூத குலத்தையே யூத ஜனத்தையே மீட்டெடுத்தார் என்பதை நாம் விவரித்து நாம் பார்க்க போகிறோம். இதில் எஸ்தரின் புஸ்தகத்திலே 10 அதிகாரம் தான் உள்ளது, 167 வசனங்கள் உள்ளது. இதில் இந்த 7 என்ற எண் அடிக்கடிக்கு வரும், ஒரு 4-5 டைம் வரும். 7 பிரதானிகள், 7 பிரபுக்கள், 7 நாட்கள் அப்படின்றது வரும். இது ஏன் இந்த நாட்களையும் எண்ணுங்களையும் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, தோராவின் புஸ்தகத்திலே அவர்கள் தோராவை வாசிக்கிறவர்கள் யூதர்கள், அவர்கள் வைராகியம் உள்ளவர்கள், கர்த்தரை பற்றி வைராகியம் உள்ள இந்த யூத குலத்தை சேர்ந்த இந்த யூத குல எஸ்தர் எப்படி வளர்க்கப்பட்டால், எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே ஒரு ராஜாத்தியாக உள்ளே வருகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த சரித்திரத்தை 127 நாடுகளுக்கு அகஸ்வேரு ராஜா இதை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு காலகட்டத்திலே அவனுடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யத்தை பற்றி இந்த 127 நாட்களிலிருந்து பெரிய பெரிய பிரதானிகளும் பிரபுக்களும் அதிகாரிகளும் கொண்டு வந்து 180 நாட்கள் விருந்து செய்கிறான். இதுதான் முதல் அதிகாரத்தில் நாம் சொல்லப்படுகிறது. அந்த 180 நாட்கள் அத்தனை நாடுகளிலிருந்து 127 நாடுகளிலிருந்து வந்த ராஜாக்களை விருந்து செய்து கடைசி ஒரு 7 நாட்கள் இன்னும் அதிகமாக அழகாக விருந்து செய்யப்பட்டு அவர்களுக்கு திராட்சை ரசத்தின் மூலமாக விருந்து செய்யப்படுகிறது. அந்த காலகட்ட நேரத்திலே தன்னுடைய ராஜாத்தியாக இருக்க வஸ்தி, அவளுடைய பெயர் வஸ்தி, ரூபவதியாக இருக்கிற வஸ்தி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மிகவும் அழகுள்ளவளாக இருக்கிறாள், ராஜாவுடைய மனைவியாக இருக்கிறாள். இப்படி விருந்து செய்யப்படுகிற காலத்திலே தன்னுடைய மனைவியை மக்களுக்கும் வருகை தந்திருக்கிற அந்த பிரதானிகள், பிரபுக்கள், அதிகாரி கண்களிலே அவளை பார்க்க வேண்டும் என்று ராஜா விரும்புகிறான். இப்படி ராஜா விரும்புகிற நேரத்திலே வஸ்தியை அழைக்குவதற்காக 7 பிரதானிகளை அனுப்புகிறான். போயிட்டு நீங்கள் வஸ்தியை ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜா கட்டளையிடுகிறான். அந்த கட்டளை சொல்வதற்காக 7 பிரதானிகளும் போய்கிறார்கள் அங்கே. அப்பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த வஸ்தியானவள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய சிநேகிதர்களுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு அவங்களும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கும் பொழுது இந்த 7 பிரதானிகளும் கட்டளிட்ட பிரகாரம் போய் வஸ்தியிடம் சொல்கிறாங்க, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் ரொம்ப அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் அதை என்ன சொல்கிறார், வேதத்தில் அந்த முதல் அதிகாரம் அவள் என்ன சொல்ற, ரொம்ப அரண்மனையிலே பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தாலாம். அந்த டைமில் போய் இந்த 7 பிரதானிகளும் சொல்லும் பொழுது அவர் வரமாட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பிரதானிகளிடம் சொல்லிவிட்டார். இப்போ போய் வந்தவர்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ, வஸ்தி சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து தன்னுடைய ராஜாவிடம் சொல்லுகிறார். ராஜாவுக்கு மிகவும் கடும் கோபம் வருகிறது. நம்ம ராஜா 127 நாடுகளின் பிரதானிகளும் பிரபுக்களும் அதிகாரம் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனைவியாக இந்த ராஜாத்தி, என்னுடைய மனைவியாக இந்த வஸ்தி என்னுடைய பேச்சை மீறுகிறாளே என்று தனக்கு கோபம் இதற்கு ஒரு ஆலோசனை கேட்கிறார். அது யாரிடம் கேட்கிறார் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னார், 2ஆம் அதிகாரத்திலே கேட்கிறார், நாம் என்ன செய்யலாம், இந்த வஸ்தி எனக்கு இப்படி செய்துட்டாலே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த அரண்மனைக்கு முன்னாடி இருக்கிற 7 பேரிடம் அவர் கேட்கிறார்.
அந்த சட்டத்தில் என்ன இருக்குது, சில விஷயங்கள்லாம் வந்து 7 பிரபுக்கள் மத்தியில் கேட்கிறார். அந்த 7 பிரபுக்களில் ஒருவன் என்ன செய்கிறான், மெமுகான் என்ற ஒருவன் என்ன சொல்கிறான், இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஒரு ஆலோசனை சொல்லும்போது, இது ரொம்ப அற்பமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே, நம்ம ராஜஸ்திரியை கூப்பிடும்போது இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம இது மாதிரி ஒரு பெண்ணானவள் இப்படி சொல்லிட்டான்னு சொன்னால் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாக என்ன பண்ணுவாங்க, எண்ணுவாங்க. அதனால் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. என்ன சட்டம்னு சொன்னால், 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த மெமுகான் என்பவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது, அவள் வரவே கூடாது, இனிமேல் ராஜாத்தியாக அவள் வரக்கூடாது. 2வது என்ன சொல்கிறான்னா, அவளுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமமாகிய வேறொரு ஸ்திரிக்கு என்ன பண்ணணுமா, அந்த ராஜா கொடுக்கணும் அப்படின்னு 2வது விஷயம் சொல்கிறாரு. 3வது விஷயம் என்ன சொல்கிறாரு, இந்த கட்டளை மீறாதபடிக்கு பெர்சியா மேதியாவுக்கு உரிய தேச சட்டமாக எழுதப்பட வேண்டும். தேச சட்டமாக இது எழுதிடு. ஏன் சொன்னால், ஒரு கணவருக்கு மனைவி கீழ்ப்படியலன்னு சொன்னால், நீ ஒரு ராஜாவாக இருக்கிற, 127 தேசங்களுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிற, உன்னுடைய கட்டளை அவர் மீறுகிறபடினால் இந்த 3 வார்த்தைகளை அந்த மெமுகான் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது இது ராஜாவுக்கு இது சரியாக இருக்கிறது என்று அந்த 127 பட்டணங்களுக்கும் அந்த வார்த்தையை அழகாக அச்சடிக்கப்பட்டு அவர்கள் என்னென்ன மொழி பேசினார்களோ அந்த மொழியிலே அவர்கள் அனுப்பப்படுகிறது. குதிரைகள் மீதும் கழுதைகள் மீதும் அஞ்சற்காரர்கள் மீதும் இந்த வாசகத்தை அனுப்பி எல்லாருக்கும் இது என்ன பண்ண பிரசித்தப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு பிரசித்தப்படுத்தினான். இது சகல நாடுகளுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு விட்டது. பிறகு இந்த 2ஆம் அதிகாரத்திலே நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா, ராஜா என்ன அந்த உடன் ஊழியக்காராக ராஜாவுக்கு உடன் ஊழியக்காராக ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி ராஜா வஸ்தியை வந்து இப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அடுத்துக்கு ராஜாவுக்கு ஒரு திருமணம் ஆக வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணி உலக நாடுகளிலே அந்த 127 நாடுகளில் இருக்கிற கன்னியாக இருக்கிற பெண்களை வரவழைத்து அவருக்கு பிரியமான ஒரு கன்னிய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிறார்கள். அதேபோல் அநேக பேர் அங்கே அழைத்து வரார்கள். அதிலே அந்த அரண்மனையிலே வேலை செய்து கொண்டு இருக்கிற மொர்தேகா என்பவனுடைய, அவர் யூத குலத்தை சேர்ந்தவர், அவரும் அவருடைய சின்ன தகப்பனாருடைய மகள் இவரா எஸ்தர். அவளை என்ன, அவருடைய அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்கள வந்து அவங்க இறந்து போனதுனால இவர் வந்து வளர்க்குறார், இந்த மொர்தேகா வளர்க்குறார். வளர்த்து தன்னுடைய தங்கை போல வளர்த்து அவர் வாலிபத்திலே, அவர்கள் யூதர் குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பின் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தோராவை கண்டிப்பாக அழகாக படித்து வாசித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று உண்மையாக இருந்திருப்பாங்க, வைராகியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் என்று குறிப்பிடாது இருந்தாலும் அவர்கள் வைராகியத்தோடு கர்த்தரை நேசித்து இருப்பார்கள். ஆகையினால் அவர் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறாள். அப்போது இந்த மாதிரி கன்னி பெண்ணெல்லாம் ராஜாவை அழைத்து செல்லும் பொழுது தன்னுடைய எஸ்தரையும் அழைத்து சென்று அந்த இடத்துல அரண்மனையில் விடுகிறாள். அந்த இடத்துல விடும்பொழுது அங்கே அவளுக்கு 7 தாதிமார்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது இந்த 3வது வருடத்திலே அந்த எஸ்தர் ராஜாத்தி உள்ளே செல்கிறாள். ஒவ்வொருவரும் அந்த உள்ளே போன ஒவ்வொரு பெண்களும் தன்னை அலங்கரித்து தன் ராஜாவிடத்துக்கு வரும்பொழுது அவருக்கு விருப்பம் இருந்தால்தான் அந்த ராஜ கிரீடத்தை வைப்பார். அப்போ எத்தனையோ பெண்கள் அவர்கள் வந்து போகிறாங்க செல்கிறாங்க. அதில் எஸ்தர் ராஜாத்தியும் ஒரு நாள் வருகிறாள். வரும்பொழுது அந்த ராஜா கண்களுக்கு அவளும் ஒரு ரூபவதியாக இருக்கிறாள் என்பதை பார்க்கிறார். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. வஸ்தி ஒரு பெரிய அழகுள்ளவள். அவள் வந்து அழகுள்ளவளாக இருந்தாலும் தன்னுடைய ராஜா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாள். ஆனால் இங்கே ஒரு சாதாரண யூத குலத்து பெண், தன்னுடைய அண்ணன் முறையால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண், எவ்வளோ அவளுடைய கீழ்ப்படிதல் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை அழகாக படித்து அவள் கீழ்ப்படிந்திருந்தால் அவன் மொர்தேகா சொன்னது பிரகாரம் அவன் அரண்மனைகளை செய்து தன் குலத்தை பற்றி அவள் சொல்லாதபடிக்கு சொன்னான்.
தன் குலத்தை பற்றி நீ சொல்லக்கூடாது, நீ யூத குலத்தை சேர்ந்தவள் என்று சொல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறான். அந்த இடத்துல அப்படி தான் அவள் சொல்லாதபடிக்கு அவன் என்னென்னலாம் சொன்னானோ எஸ்தர் அப்படியே செய்தாள். இப்போது இந்த வஸ்தியும் ரூபவதியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல எஸ்தரும் ரூபவதியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அழகு என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டுதான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக எஸ்தர் இருந்திருப்பாள். அதனால தான் நான் அரண்மனைக்குள்ளே அவள் வருவதற்கும் ராஜா அவளை பார்க்கும்போதே அவள் என்ன சொல்கிற, ராஜா அவர் மேலே அன்பு வைத்தான் என்பதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்தர் மேல் ராஜா என்ன செய்தாரா, அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் தானத்திலே பட்டத்து ராஜாவாக்கினான் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எங்கோ பிறந்திருக்கலாம், எங்கோ இந்த உலகத்தின் கடையாந்திரம் கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மளை ஒரு முறை நேசித்து விட்டால், கர்த்தர் நம்மளை அழைத்தால், அவர் அன்பு கூர்ந்தால், அவருக்கு எங்கே இந்த ராஜ மரியாதை கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே கிடைக்கும் என்பதை இந்த எஸ்தர் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவோ ராஜாத்தி ஆயிடுறா, அவள் ஒரு ராஜகுமாரி ஆயிடுறா. இப்பொழுதும் மொர்தெகை என்ன சொன்னாரோ அதன் பிரகாரமே அந்த அரண்மனைக்குள்ளே இருந்தே அவள் செய்து வருகிறாள். இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ராஜா என்ன செய்கிறார்னா, அவருக்கு அப்புறம் ஒரு சிங்காசனத்தில் ஒரு மனிதனை ஒரு சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் பேர் தான் ஆமான். ஆமான் என்பவன் அந்த சிங்காசனத்தில் உயர்த்தி வைக்க வேண்டும் என்பது ராஜாவுடைய விருப்பமாக இருந்தது. அந்த ஆமானை என்ன செய்கிறாரு, ராஜாவாக இருந்த அடுத்த ஸ்தானத்திலே அவன் வைக்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறான். அந்த உரிமையை கொடுக்கும்போது அவன் என்ன உரிமை கொடுக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஆமானை அனைவரும் வணங்க வேண்டும், அவனை நமஸ்கரிக்க வேண்டும். அவனுக்கு இப்படி ராஜ கட்டளை ஒன்று கொடுக்குறான். அப்போது ராஜா அவனுக்கு அந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது இந்த அரண்மனையில் உள்ளே இருந்த மொர்தெகா அவனை வணங்காமல் என்ன செய்கிறான், வணங்காமல் அவனை வணங்க மாட்டேங்கிறான். அது ஏன்னு சொன்னால், அவன் தோராவின் புஸ்தகத்திலே மோசேயுடைய பிரமாணத்தை அவன் கண்டிப்பாக அவன் வாசித்திருப்பான் இல்லையா. யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும், என்னை என்று உனக்கு வேறே தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம் அப்படின்ற வசனத்தை அவன் கண்டிப்பாக அந்த தோராவ புஸ்தகத்தை வாசித்திருப்பான். ஆகையால்தான் அந்த ஆமானை அவன் வணங்க மாட்டிருக்கிறான். இந்த ஆமானுக்கு கோபம் வருகிறது. எல்லாரும் வணங்குறாங்க, இந்த மொர்தெகா மட்டும் என்னை வணங்க மாட்டேங்கிறான், இவன் மட்டும் சாகக்கூடாது, இவன் குலத்தை சேர்ந்த அனைவரையும் நம்ம என்ன பண்ணணும், சாகடிக்கணும் என்று சொல்லிட்டு அவன் ஒரு வைராகியத்தோடு ஒரு சட்டத்தை எப்படியாவது ராஜா கிட்ட போய் சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இவன் தந்திரமாக இவன் ராஜாவிடம் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகட்மா இருக்கிறது, அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை, ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமில்லை. அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, நம்ம கட்டளை போடுறோம், சில கட்டளைகளுக்கெல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணல, மதிக்கலை, அந்த மாதிரி ஜனங்கள் இப்படி இருக்கக்கூடாது, இது நியாயம் இல்லை ராஜாவே, இதுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பொய் சொல்லி ஒரு சட்டத்தை வாங்குறான். என்ன சட்டத்தை வாங்குறான்னு சொன்னால், இப்படி யாரெல்லாம் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்களோ என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, அவங்க அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது அந்த 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலே இதற்கு அவர் எத்தனாரு 16,000 தாளந்து வெள்ளியை நான் என்ன பண்ணுவேன்,
நான் காரியக்காரத்தில் கொடுப்பேன், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்கள் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ராஜா என்ன செய்கிறாரு, கட்டளையை பிறப்பிச்சார். இவன் என்ன செய்கிறான்னா வேக வேகமாக வந்து சட்டத்தை எப்படி பிறப்பிக்கிறான்னு சொன்னால் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்கார் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்படுகிறது. அதில் என்னன்னா ராஜாவின் கையில் இருக்கிற மோதிரத்தை இந்த ஆமானுக்கு இடத்துல கொடுக்குறான். நீ என்ன சட்டத்தை போடுறியோ அந்த சட்டத்திற்கு என்னுடைய மோதிரத்தை முத்திரிட்டு அனுப்புன்னு. ஆனால் ராஜாவுக்கு தெரியாது யூத குலத்தை தான் அழிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்படி மறைமுகமாக பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த யூதர்களை அழிப்பதற்காக இந்த சட்டத்தை பிறப்பித்து வாங்கி கொள்கிறான். அப்படியே தீவிரமாக அந்த சட்டம் எல்லா நாடுகளுக்கும் செல்கிறது. இதை மொர்தேகா கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறான்னா உடனே அவனுக்கு இருட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்து ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனையின் வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. போயிட்டு என்ன சொல்கிறான், அவன் வந்து சாம்பலில் உபாசம் இருக்கிறான். தன்னுடைய ஜனங்களுக்காக உபாசம் இருக்கும்போது இதை எஸ்தர் ராஜாத்தி பார்க்குறாங்க. எதுக்காக இந்த மொர்தேகா இந்த மாதிரி வாசல் அரண்மனையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது மொர்தேகா இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்முடைய குலத்தை அழிப்பதற்காக இவர் என்ன செய்கிற சட்டத்தை ஆமானுக்கு சட்டத்தை ஏற்றி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிவிட்டார், நம்முடைய குலம் அழிய போகிறது என்று மிகவும் வேதனைப்படும் பொழுது எஸ்தர் என்ன சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன் இதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒருவர் ஆத்தாகி என்பவனிடத்தில் பேசி சொல்லி அனுப்பும் பொழுது அப்போ சொல்கிறார் அப்போது அவருடைய மொர்தேகா என்ன சொல்கிறார், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழுவும், அப்போது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கபடி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, உனக்கு ராஜமேன்மை இப்படி அழகாக கிடச்சிருக்குது, இப்படி நம்ம யூத குலத்தையே நம்ம வந்து அழிக்க போகிற அந்த காலத்தில் உன்னுடைய உதவி தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்கிறான்னா உடனே அந்த சூசன் அரண்மனையில் இருக்கிற எல்லா யூதர்களையும் என்ன செய்கிறா, எனக்காக உபவாசம் வைத்து 3 நாட்கள் உபவாசம் இருந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து தாதிமாரும் உபவாசம் பண்ணும், இவ்விதமாக சட்டத்தை மீறி நான் என்ன செய்வேன், ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி உபவாசித்து 3 நாள் உபவாசித்து பிறகு என்ன சொல்கிறா எஸ்தர் ராஜாத்தி பாருங்கள், உபவாசித்து பிறகுதான் அடுத்து அவளுடைய ராஜா கிட்ட போகிறார். ராஜா அந்த உள்ளே அரண்மனைக்கு உள்ளே செல்லும்போது எஸ்தர்கிட்ட கேட்குறார், என்ன எஸ்தர் வந்திருக்காங்க உள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போது சொல்கிற, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்சுவங்களை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அவள் சொல்கிறா, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சிது. இதை வந்து யார்கிட்ட கேட்டிருப்பா, கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் தான் அவள் கேட்டிருப்பா. இந்த இவ வந்து உபவாசம் இருந்தாலே யாருக்காக உபவாசம் இருந்திருப்பா, ஜனங்களுக்காக கர்த்தரிடத்து தான் உபவாசம் இருந்திருப்பா. இப்போ வந்து அவள் அந்த ராஜா இடத்துல என்ன செய்கிறா, நோக்கி வரும்பொழுது அந்த ராஜா கேட்குற, உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ அவள் என்ன சொல்கிறா, இன்றைக்கு என் வீட்டில் நான் விருந்து வைக்கிறேன், ராஜாவும் ஆமானுக்கும் கூட்டி அழைத்து வந்து என் விருந்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி இரவு அவர்கள் ஆமானும் ராஜாவும் விருந்துக்கு செல்கிறார்கள். அங்கே விருந்து உண்போது ராஜா எஸ்தர் இடத்துல கேட்கிற இன்னொரு 2 கொஸ்டின் என்னன்னு சொன்னால், உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், உன் வேண்டுதல் என்ன தான் வேண்டுதல் எஸ்தர் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், என் வேண்டுதல் என்ன சொல்கிறார் பாருங்க, ராஜாவின் கண்களில் எனக்கு என்ன செய்யுது, கிருபை கிடைத்தது. இது கிருபை மீன்ஸ் என்னன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது என்று பார்த்தோம். மரியாள் இடத்துல கிருபை பெற்றவளே வாழ்க என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கிருபை என்ற வார்த்தை கர்த்தருக்கு மாத்திரமே சொந்தமானது. அப்போ கண்டிப்பாக இந்த எஸ்தர் கர்த்தரிடத்திலே இந்த வார்த்தையெல்லாம் வைத்து அவள் கண்டிப்பாக ஜெபித்திருப்பாள், விண்ணப்பித்திருப்பாள். அதனால்தான் அவளுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ராஜாவை நோக்கி சொல்கிறாள். அப்போ என்ன, என்
தேடுதலை கட்டளிடவே என் விண்ணப்பத்தின்படி செய்யும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நாளை தினம் நான் சொல்கிறேன் மறுபடியும் இந்த விருந்துக்கு நீங்கள் வரணும் சொல்லிட்டு ராஜாவிற்கு கட்டளையிடுகிறார். இந்த ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த விருந்து முடித்து வெளியே வரும்பொழுது அங்கே மொர்தேகா அந்த அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவன் அப்பொழுது கூட எழுந்து அவனுக்கு ஒரு நமசும் பண்ணாமல் வணங்காமல் இருப்பது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தாலும், நம்மை கூப்பிட்டு எஸ்தர் விருந்து வைக்கிறாங்களே, அதுவும் ராஜாவோடு சேர்ந்து விருந்து வைக்கிறாங்கன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன் மனைவி கிட்டையும் தன் சிநேகிதர்கிட்ட சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்னு சொன்னால், ஆஹா, என்னை ராஜா கூட மட்டும் வர சொல்லி எஸ்தர் எனக்கு என்ன செய்தாங்க, விருந்து செய்தாங்க, இது இல்லாமல் நாளைக்கு என்னை வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லும்போது அவனுடைய மனைவி என்ன சொல்கிறா தெரியுங்களா, போதும் உன் சந்தோஷம்லாம், முதல்ல யாரை அந்த மொர்தேகாவை என்ன பண்ணு, தூக்கல் போடுறதுக்கு ஒரு மரத்தை உண்டு பண்ணு, அதுக்கப்புறம் போயிட்டு உன் ராஜாவோட விருந்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி சொல்கிறார், ஆமானுக்குடைய மனைவி. அப்போ அவன் யோசிக்கிறான், ஆமாம்ல அவனை தூக்கல் போட்டால் நம்ம நாளைக்கு போய் ராஜாவோடு நம்ம விருந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த இரவு நேரத்திலே ராஜாவுக்கு தூக்கம் வராத புஸ்தகத்தை, அதாவது கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொல்லி என்ன சொல்கிறான், அந்த ராஜ சமூகத்தில் வாசிக்கப்படுகிறது. அந்த வாசிக்கப்பட்ட விஷயம் என்னான்னு சொன்னாக்கா, அந்த 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அப்போது வாசற் காவலாளரி ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரோசும் ராஜாவாகிய அகஸ்வேரியின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. அந்த இடத்துல வாசிக்கப்படுது. இது எங்கன்னு சொன்னால் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அந்த 2 பேரும், அந்த காவலாளியாக இருக்கிற அந்த 2 பேரும் ராஜாவை அழிக்க பார்க்கிற விஷயத்தை மொர்தேகாய்க்கு தெரியப்படுத்துறது. அப்போ முதல் முறையாக ராஜாத்தியாக ஆகும்போது இந்த மொர்தேகா எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது. எஸ்தர் போயிட்டு தன்னுடைய ராஜாவுக்கு சொல்கிறா. அப்போ ராஜா என்ன பண்ணுறான், அவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டுறான். இந்த விஷயம் இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு தூக்கம் வராதினால அந்த கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த விஷயம் அதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உடனே ராஜாவுக்கு நினைவு வருகிறது, மொர்தேகா என்னை காப்பாற்றினானே, அவனுக்கு நம்ம எந்த ஒரு கணத்தையுமே கொடுக்கவில்லையே அப்படி சொல்லிட்டு உடனே அவன் யோசித்து என்ன சொல்கிறான்னா, அப்போது ஆமானுக்கு நம்மளை என்ன செய்ய வேண்டும், என்ன ராஜமரியாதை செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அந்த ஆமானுக்கு உள்ளே வருகிறான். மொர்தேகாவுக்கு செய்கிற ராஜமரியாதை யோசித்து இருக்கும்பொழுது ஆமான் உள்ளே வந்து, அவன் எதுக்காக வரானா, அந்த மொர்தேகாவுக்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்துக்கு அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்கிற செய்திக்காக உள்ளே வரும்போது ராஜா ஆமானுக்கு பார்த்து என்ன செய்தியோடு வருகிறாய் என்று கேட்கும்போது அவன் எதுவும் சொல்லவில்லை. இவரே முதல்ல ராஜா பேசுகிறார். ராஜா அவனை நோக்கி ஒரு வார்த்தை கேட்குறார், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்குறான். எனக்கு ராஜாவை கனம் பண்ண செய்கிற ஒரு மனுஷன் தான், அந்த மனுஷனை நான் இப்போ கனம் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆமாக்கிட்ட கேட்குறான். அதுக்கு ஆமான் என்ன சொல்கிறா பாருங்க, 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரம், ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரத்தை கொடுக்கணும், ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசிலே தரிக்கப்பட ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். அப்புறம் அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் அவன் சொல்கிறான். உடனே இவன் என்ன சொன்ன, நீ சொன்ன பாரியா அந்த விஷயம்லாம் போயிட்டு மொர்தேகாவுக்கு செய்து அழைச்சிடுவான்னு சொல்கிறான். இவனுக்கு அப்படியே யோசிக்கிறான், என்னடா அவனுக்கு போயிட்டு இப்படி ஒரு ராஜ மரியாதையை இந்த ராஜா செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தன் மனைவி கிட்ட என்ன சொல்கிறான், இப்படி நான் இந்த விஷயத்துக்காக போகும்போது மொர்தேகாவுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறானே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா, அவன் ஒரு யூத குலம் சேர்ந்தவன், அவனுக்கு போயிட்டு நீ போயிட்டு ஒரு கீழே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது ராஜா என்ன சார் ஆமானுக்கு வர சொல்லிடுறாரு. எதுக்காகனா அந்த 2வது நாள் விருந்தன்னைக்கு ஆமானுக்கும் ராஜாவுக்கும் விருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா எஸ்தர், அந்த நாளாக இருந்தது. அந்த நாள் இரவு அவர்கள் இருவரும் போய் இந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்த அந்த இடத்துல உட்கார்ந்து
விருந்து ஏற்பாடு செய்து சாப்பிடுகிறார்கள். அந்த இடத்துல திரும்பவும் ராஜா எஸ்தர்கிட்ட கேட்குறா. என்னன்னு கேட்குறாரு, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். உடனே அப்போ தான் சொல்கிறா எஸ்தர் வந்து என்ன சொல்கிறா, ராஜாவே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் உயிரே கொடுக்குறேன், என் உயிரே கொடுக்குறேன். என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கு எனக்கு கட்டளிடு, எனக்கு ஜனம் வேணும், என் உயிரே போனால் என் ஜனங்களை என்ன பண்ணேன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போது அந்த எங்களை அழிக்க போகிறதுக்கு ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்லிட்டு மறைவாக சொல்லும்போது, யார் அப்படி செய்வது என்று கேட்கும்போது, இதோ உன்னோடு கூட இருக்கிற இந்த ஆமான் தான் சத்துருவாக எங்களுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு எதிர்க்கவே சொல்கிறான். உடனே ஆமானுக்கு பிள்ளைங்க 10 பேர் தூக்கிலிடப்பட்டு அதே அவன் செய்வித்த அந்த தூக்கு மரம் ஆமானுக்கே கிடைக்கப்பட்டது. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் நம்மளுக்கு சத்துருவாக எழும்புகிறார்களோ அந்த சத்துருக்கே கர்த்தர் என்ன செய்வார், திரும்ப அந்த சத்துரு அவர்களே மாட்டிக்கொண்டு போகிறார்கள் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த நாட்களை அந்த எஸ்தர் ராஜா என்ன செய்கிறா, ரொம்ப மிகவும் சந்தோஷப்பட்டு அவன் இறந்த பிறகு பூரிம் என்ற நாட்களிலே அவர்கள் அந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். அதுதான் பூரிம் பண்டிகை என்று நம்ம சொல்லப்படுகிறது. அந்த பூரிம் நாட்களிலே இவர்களாம் மறுபடியும் ஒரு கடிதாசி எழுதுகிறார். அந்த ராஜா அந்த ஆமான் இறந்த பிறகு ஆமான் இடத்தில் இருக்கிற வீடு, ஆமான் கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லாம் எஸ்தருக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செய்தி சொன்ன உடனே எல்லா நாடுகளுக்கும் இந்த அதே தேதியில் ஒரே நாள் அழிக்கப்பட வேண்டும் என்று இவன் நினைத்த அந்த நாளிலே அந்த கடிதாசி மறுபடியும் அவர்கள் கொல்லப்பட விடாத படிக்கு அவர்கள் மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதி அவர்களுக்கு இந்த விஷயத்தை அனுப்பும்போது அவர்களெல்லாம் சந்தோஷப்பட்டு அந்த நாட்களை கொண்டாடும்படியாக அவர்கள் நினைக்கும் போது அந்த நாட்கள் எழுதப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் அந்த நாட்களில் ஒவ்வொரு யூதர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பூரிம் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானமாக எடுத்து கடைசியாக அந்த விருந்துண்டு சந்தோஷப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டத்தின் பிரகாரம் இருவரும் இங்கே கூடி ஒருவருக்கொருவர் யூத ஜனங்களெல்லாம் ஒன்று கூடி இந்த பண்டிகைகளை கொண்டாடி சந்தோஷம் அடைகிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு ராஜ மரியாதை எப்படி கிடைக்கும் சொன்னால், தேவனுக்கு பிரியமான காரியம், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தால், மனிதனுக்கு கீழ்ப்படிந்தால், மனிதனிடத்தை உண்மையாக இருந்தால் நம் குலத்தை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எஸ்தரும் அந்த மிருதயமும் எப்படி உறுதியான ஒரு விஷயத்தை செய்தார்களோ நம்மளால் கூட செய்ய முடியும். அது கடைசியாக 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அந்த என்ன சொல்லலாம், யூதனாகிய மிருதயகம் ராஜாத்தியாக எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரிம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக சொல்கிறாங்க, உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கூட ஜனங்களுக்காக, நம்மளுடைய ஜனங்களுக்காக இப்படி விடாப்பிடியாக வைராக்கியமாக ஜெபிக்க பிள்ளைகளாக நம்ம மாறப்பட வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி இந்த சரித்திரத்தை ஒரு வேதாங்கம புஸ்தகத்திலே ஒரு சரித்திரமாக வந்தாலும் அவளுடைய மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரே ஒரு பாடம், நம்முடைய ஜனங்களுக்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும், நாம் தான் அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கணும், கர்த்தரிடத்தில் தயவு கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் எஸ்தரை போல வாழ வேண்டும் என்பதே இந்த நேரத்தில் இந்த செய்தியை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஒரே ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட ராஜா இந்த எஸ்தர் சரித்திரத்தை நாங்கள் வாசிக்கும் போது தகப்பனே, அவர்கள் வைராகத்தோடு ஜனங்களை மீட்டு எடுத்தார்களே தகப்பனே, ஒருவரும் அழிக்கக்கூடாது என்பது அவர்கள் வைராகமாய் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் அவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்காக நீ மறைமுகமான ஆண்டவரே நீர் உதவி செய்தீரே தகப்பனே, ஒரு கிருபை அவர்களுக்கு கிடைத்ததே, அப்படியாக எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் மன்றாட்டுகளை கேட்பவரே, நாங்கள் உபவாசி இருந்து ஒவ்வொரு ஜெபத்திற்கு எங்கள் பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றியே சப்பா. இந்த வேலையில தகப்பனே, நீ கொடுத்த இந்த தேவாதி தேவன் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்ப்பவர்கள் கண்களிலே தகப்பனே நீர் கிருபை
கிருபையாக மனமிருங்க வேணுமா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் எங்களோடும் அப்பா பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா எல்லாரும் ஆண்டவரே இதை பார்த்து தன் மனதிலே ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற எண்ணங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா அப்படி கருத்தில் ஒப்புக்கொடு. துதி கன மகிமை மிக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.